ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துவரம் பருப்பு வச்சு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டு பொறுக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கோசுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லா கோஸ்லையும் பார்க்குற மாதிரி, அதாவது இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருந்த துவரம் பருப்பு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா நம்ம அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடும். நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.